ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங்காக அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்ட்டுக்கு டிஎன்பிஎஸ்சி மாணவர்கள் வந்து கவுன்சிலிங் வெரிஃபிகேஷனுக்கு போயிருக்காங்க. அங்கே 116 வேக்கன்சி இருந்திருக்கு. அதில் 24 வேக்கன்சி யார்? தமிழ் வழி கல்வி பயின்றவங்களுக்காக. சரியா? காலைல எல்லோரும் ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு ஈவினிங் கவுன்சிலிங்கில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, 92 வேக்கன்சிக்கு மட்டும் கவுன்சிலிங் நடத்திட்டு அவங்களுக்கு போஸ்டிங் ஆர்டர் கொடுத்துட்டு மீதி இருக்கிற இந்த 24 தமிழ் வழி கல்வி பயின்றிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் கிடையாது, நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ராப்பர் ரீசன் கேட்டிருக்காங்க. அதுக்கு கரெக்டான ப்ராப்பர் ரீசன் வந்து டிஎன்பிஎஸ்சி சைட்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்கல. இப்போ டிஎன்பிஎஸ்சி போர்டு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், முதல்ல அங்கே ஏதாவது ஒரு இஷ்யூ இருந்திருந்தால் கவுன்சிலிங் வராததுக்கு முன்னாடியே அதை இன்டிமேட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லையா, அங்கே வந்த பிறகாவது ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் கரெக்டான ஒரு ப்ராப்பர் ரீசன் கொடுத்துருக்கணும். என்ன ரீசன்னே சொல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸை வர வச்சு அவங்களுக்கு கவுன்சிலிங் ஹால் வரைக்கும் கொண்டு போய் அது எவ்வளோ ஒரு மன உளைச்சல் ஆகும்னு உங்களுக்கு தெரியுமா? இது மாதிரி பண்ணது. இப்போ அதுவும் ஒரு பையன் வந்து அந்த இடத்துல வந்து அந்த வீடியோ எடுத்து போட்டதுனால இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சு, இப்போ யாருமே அங்கே சொல்லலைன்னா இப்போ யார் இதெல்லாம் கேட்பாங்க? இப்போ அங்கே இருக்கவங்க எல்லாருமே அமைதியாகவே அப்படியே வெளில போயிட்டாங்கன்னா அது எப்படி இருந்திருக்கும்? ஒரு எக்ஸாம் ஒழுங்காக நடத்த மாட்டேறீங்க, ஒரு கவுன்சிலிங் ஒரு ப்ராப்பராக நடத்த மாட்டேறீங்க. என்ன டிஎன்பிஎஸ்சி போர்ட் பண்ணுறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல.